சும்மா சொல்லுங்கம்மா. ஃபர்ஸ்ட் யாரு லவ் சொன்னது? உங்க அப்பா தான். உனக்கு மட்டும் லவ் மேரேஜ். என்னடி வாய் ரொம்ப நீளுது? மா சும்மா விளையாட்டுக்கு சொன்னமா, உடனே கோவப்படுவியே. முத்து நாம லெஃப்ட்ல தானே போகணும்? இல்ல மேடம், இந்த ரோடு பிளாக் ஆயிருக்கு, நம்ம சுத்தி போயிடலாம். சரி. ஹேமா, ஃபோன் பண்ணி அங்க மண்டபத்துல எல்லா ஏற்பாடும் போயிட்டு இருக்கான்னு கேட்டுக்கோ. சரிக்கா. அக்கா, முத்து வீட்டுக்கு பத்திரிக்கை கொடுக்கணும்னு சொன்னமே, இன்னும் கொடுக்கலையே. நீ அதெல்லாம் பாத்துக்குவேன்னு சொல்லி தானே நான் கேர்லெஸ்ஸா இருந்துட்டேன். சரி, அது என்னன்னு பாரு ஃபோன் பண்ணி. சரிக்கா. நம்ம போனாதான் மண்டபத்துல எல்லா வேலையும் பாப்பாங்க போல. போய் பார்த்தா தானே தெரியும் என்ன வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்னு. மாமா, கல்யாணத்துல எதுக்கு மாமா பூ கட்டுறாங்க? கல்யாண வீட்டுல பூ கட்டுறது எதுக்கு தெரியுமா மாப்ள? மாமா மாதிரியே அழகா இருக்குடா கல்யாண வீடு, அதுக்கு தான்டா கட்டுறாங்க. ஏதாவது திட்டிட போற மாமா, நீ அழகாவா இருக்கா? ஏய், இத பாரு, புல்டோசர் மாதிரி ஒரு அக்கா வச்சுக்கிட்டு கட்டினா எப்படி இருப்பேன்? ஆளப்பேதி மாப்ள, எப்படி இருக்கு மாப்ள? மாமா, குரங்கு கையில பூ மாலை கொடுப்பாங்க பாரு, அதே மாதிரியா இருக்கும் மாமா. ஏய் போடா. ஏய், யாரா அவன் வேடிக்கை பார்த்துக்கிட்டே? ஏய், மேல கட்டை கீழே கட்டை எல்லா இடத்துலயும் கட்டை கட்டை கட்டை. என்னடா பாக்குற? பலூனை நல்லா அடியில புடிச்சு நல்லா தூக்கி கட்டறா. ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கீங்க. நீங்களும் எங்கள மாதிரி வேலைக்காரங்க தான். இரு அம்மா வரட்டும் சொல்றேன். ஏய், நீங்கள் நானும் ஒண்ணா? இருடா, இருக்கட்டும் இரு. போடா. சாயந்தரம் ஆகிறதுக்கு இன்னும் நேரம் இருக்குல்ல, பாத்துக்கிறேன் ஒண்ண. ஏன் மாமா, சுதி ஏத்திருந்தா இப்படி பேசிருப்பானா அவன்? இருடா, நம்ம அம்மா வரும்போது வேலை செய்ய மாதிரி நடிச்சாதான் ஒரு கட்டிங்க கனெக்ட் பண்ண முடியும். இதெல்லாம் ஓகே மாமா, ஆனா கை பார் மாமா நடுங்குது. எனக்கு தானா நடுங்குது. இருடா. ஏய், வேலைய பாறா, வேலைய பாறா, வேலைய பாரு. நம்ம மண்டபத்துக்கு தான் போயிட்டு இருக்கோமா? இல்லையே, ரூட் ஏதோ மாறி போயிட்டு இருக்க மாதிரி இருக்கே. சரி மச்சான், நான் அப்புறம் கூப்பிட்றேன். பை பை பை. நீங்க மட்டும் வந்திருக்கீங்க? சிந்தனும் அப்பாவும் எங்க? அவங்க அப்பவே கிளம்பிட்டேன்னு சொன்னாங்களே, இன்னும் வரலையா? கவிதா கேட்டா மட்டும் கரெக்டா பதில் சொல்லிடுவான். ஆரம்பிச்சிட்டீங்களாடா? என்ன மாயமோ மந்திரமோ தெரியல. இல்லைன்னா நைட்டு சோறு கிடைக்காது.
டேய் எப்போ டேய் சொல்லிட்டேன்டா. டேய் ஒத்த வாங்க போற பாரு நீ. என்ன நீ சும்மா அவனையே கலாச்சிட்டு இருக்க? பா உங்க சண்டையெல்லாம் விடுங்க. கவிதா என்னாச்சு? அவளுக்கு மறுபடியும் கால் பண்ணி பாரு. என்னடி எல்லாமே கரெக்டாக தானே போயிட்டு இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லையில? டைம் ஆக பதட்டமா இருக்கு. ஹே பதட்டப்படாதீங்கடி, எல்லாம் பேசி பக்காவா ரெடி பண்ணி வச்சாச்சு. அப்பாவும் சிந்தனும் வந்ததும் வேலை முடிஞ்சிரும். சரி நான் சிந்தனுக்கு கால் பண்றேன். கவிதா ஃபோன் பண்றப்பா. பேசு. சொல்லு கவிதா. எங்கடா இருக்கீங்க? இன்னும் ஆளே காணோம். டைம் ஆகுதுல. அம்மா அப்பா எங்க? நானும் அப்பா தான் வந்துட்டு இருக்கோம். இதோ பக்கத்துல வந்துட்டோம் கவிதா. சரி சரி சீக்கிரம் வாங்க, நமக்கு டைம் இல்ல. சரி வந்துடுறோம், ஃபோனை வை. ஓகே. சீக்கிரம் வர சொல்றாப்பா. சரி போ. சரி ஓகேப்பா.